கேமரா வாகனங்கள் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என்பது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விஜய் வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்பதால் வழக்கத்தை விட விமான நிலையத்திலிருந்தே அவர் வரும் வழியெல்லாம் தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்தே வருகிறது. நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டம் என்பது அதிகரிக்க வருது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் என்பது அதிக அளவில் வந்துள்ளனர். இது குறித்து ஒரு பெண் தொண்டர் நம்மோடு இணைந்துள்ள அவர் கேட்போம். எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய்? நாங்க திருச்சி தான் சார், மரக்கடை தான். நாங்க பிறந்ததுல ஃபர்ஸ்ட் படத்திலேயே நாங்க விஜயோட ஃபேன் சார். இப்போ அவர் பேர்லயே விஜய் வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு. இந்த இடத்துல இருந்து தான் இப்ப இருக்கிற நிறைய தலைவர்கள், நம்ம முன்னாடி ஆண்ட எல்லா தலைவர்களோட பயணமும் ஸ்டார்ட் ஆச்சு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சு, கலைஞர் அவர்கள் ஆரம்பிச்சு, எல்லாரோட பயணமும் இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஜெயலலிதா அவர்களும் இங்க ஸ்ரீரங்கத்தில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால எங்களோட தலைவரும் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமா 2026ல சிஎம்ஆ வருவாரு. நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. நாங்க அமுல் பேபி இல்ல சார், நாங்க அமுல் பேபி இல்ல. கூட்டத்துக்கு பெண்கள், குழந்தைகள் வர வேணாம்னு தாவேகா தலைவரே அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. எங்க டிவிகே மக்கள் பத்தி எங்களுக்கு பயம் இல்ல சார். அவங்க எங்களை பத்திரமா பாத்துப்பாங்க சார். நீங்க 2026 தேர்தல் வருது. விஜய் அவர்கள் பெண்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரணும், என்ன மாதிரி திட்டங்கள் சார்? தயவு செய்து எதையுமே ஃப்ரீயா கொடுக்க வேணாம் சார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க சொல்லுங்க. மெயினா ஜாப், ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க சொல்லுங்க. ஃப்ரீ எதுவுமே தயவு செய்து கொடுக்க வேணாம் சார். என்ன மாதிரி திட்டங்கள் எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க சார். இப்ப எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க மலைக்கோட்டையில இருந்து வர்றோங்க. மலைக்கோட்டையில இருந்து வர்றோம். தளபதியோட வெற்றிக்காக நாங்க பாடுபடுவோம். தளபதியுடைய வெற்றிக்காக நாங்க பாடுபடுவோம். 2026ல இந்த மன்னராட்சி மாடலை ஒழிச்சு மக்களாட்சியை வர வைப்போம். கண்டிப்பா வர வைப்போம். மன்னராட்சியை அகற்றுவோம். மன்னராட்சியை அகற்றுவோம். மன்னராட்சி ஜனநாயக ஆட்சியை அமைப்போம். 2026 ஜனநாயக ஆட்சியை அமைப்போம். அதாவது விஜய் வருவதற்கு இன்னும் சரியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக கால அவகாசம் உள்ளது. ஆனால் விஜய் வரும் வழியெல்லாம் தொண்டர்கள் என்பது அதிக குவிந்துள்ளனர். இந்த வரும் தொண்டர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காகவே இந்த சுற்றியுள்ள 3 இடங்களில் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வாகனங்களை அங்கு நிப்பாட்டி விட்டு வாகனங்கள் நடந்து தொண்டர்கள் இங்கு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. போக்குவரத்து முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளது. இன்னும் இங்கு அதாவது ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு, கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாடு, மதுரை மாநாடில் விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கொள்கை அது பற்றி தான் பேசினார். ஆனால் முதல் முறையாக மக்களை நேரடியாக சந்திக்கும் இந்த பகுதியில் அவர் என்ன மாதிரி பேச போகிறார், என்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார், அந்தந்த தொகுதிகளில் உள்ள தேவைகளை பற்றி பேசுவாரா, இல்லது 2026ல் தாவேகா என்ன செய்ய போகிறது உள்ளிட்ட தேர்தல் கொள்கைகளை, அதாவது தேர்தல் அறிக்கைகள் மாதிரி ஏதாவது சொல்லுவாரா என எதிர்பார்ப்பு தொண்டர்கள் உள்ளனர். இதனை முன்னிட்டு இந்த பேச்சு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வரும் நேரத்தில் இந்த தொண்டர்களின் கூட்டம் என்பது இன்னும் அதிகரித்து வருகிறது. இந்த கூட்டம் என்பது அதிகரித்துள்ளதால் தொண்டர்கள் உற்சாகமாக ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் குறையாமல், அதாவது காலை முதலே இருக்கிறார்கள். ஆனால் உற்சாகத்துடனே அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் தரைக்கடைகள் நிறைய வந்துவிட்டது. துண்டு, விஜய் போட்ட படங்கள், ஓகே சார். நாங்க ஒரு நிமிஷம் பேசலாம்.
சூப்பர் சூப்பர் குண்டா வாடா எவனாவது பார்த்துட்டு காலையிலே வந்துட்டான் சும்மாவா துண்டு வச்சிருந்தாங்க வந்து வருவாங்க எங்களை டவுன் போயிட்டாரு அப்பப்ப கண்டென்ட் அப்பப்ப கண்டென்ட் சார் தானா சேர்ந்த கூட்டம் ஆமா 200 ரூபா கூட்டம் இல்லைங்க தானா சேர்ந்த கூட்டம் இது போட்டுட்டு வந்துருக்கோம் காசை விட்டுட்டு வந்துருக்கோம் அதெல்லாம் லைவ் ஓடிட்டு இருக்கோம் கை மாத்தி பாப்பா பாப்பா இங்க பாரு ஒட்டுட்டாங்கடா நீ போட்டு வந்ததுக்கு ஒரு பலன் கொடுத்துட்டீங்கண்ணே இத விஜய் பாப்பார்ல இல்ல எங்க அம்மா விஜய் எடுத்தது வீடியோவா அம்மா சும்மா டிவில இருந்தா எடுத்திருக்காங்க அவ்வளவு கிளியரா எடுக்கல இதுல வரும் யூடியூப்ல இருந்து எடுத்துருக்காரு சாப்பிட்டால இருந்து போகணும் அம்மா அப்படியே அங்கேயே ஒரு பதவியை வாங்கி நீ அங்கேயே செட்டில் ஆயிடும் அதுவும் லைவ்ல எனக்கு காலையில என்ன தெரியுமா நாங்க சொல்லிட்டு வந்தோம் கவுண்டமணி ஏமா பாட்டி செத்து போயிட்டாங்க ஏன்னா பாட்டி செத்து போயிட்டாங்க போகவே இல்லைண்ணா டவுன்லோடே ஆக மாட்டேங்குது இல்லை நிறைய பேர் இருக்காங்கல்ல எனக்கு தான் ஓப்பனே மரக்கடையா? மரக்கடை மரக்கடை
நான்